பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவர ஹார்மோன் சார்ந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம கொஸ்டின் ஃபிட் பண்ணியிருந்தோம். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை எது அப்படின்னா ஆக்சின்கள். சரிங்களா? தாவர ஹார்மோன்லேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சின்கள். ஆக்சின் அப்படின்ற சொல்ல ஃபர்ஸ்ட் உருவாக்குனவங்க யார் அப்படின்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் 1931. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனது எது அப்படின்னா இந்த ஜிப்ரலின்கள், இதில் தான் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க. ஏன்னா ஜிப்ரலின்கள் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது ஜிப்ரலின்கள் அப்படின்றது அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன், ஆக்சின் அப்படின்றது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன். அடுத்து பாருங்க, இந்த எது அப்படின்னா சைட்டோகைனின்கள். தாவர செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனைசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கிறது சைட்டோகைனின். இதில் ஓல்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தேங்காயோட இளநீரில் அதிகமாக காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின்கள். சரிங்களா? தேங்காயோட இளநீரில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தாவர ஹார்மோன் சைட்டோகைனின்கள். அடுத்து பாருங்க, அப்சசிக் அமிலம். இது உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துறது. மெயினாக இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கக்கூடியது எது அப்படின்னா அப்சசிக் அமிலம். சரிங்களா? அதாவது இறுக்கமாக அமுக்கிக்கிறோம், அப்படியே அமுக்கிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுக்கமாக அப்படியே அமுக்கிக்கிறோம். அப்போ இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்றது அப்சசிக் அமிலம். அடுத்து இந்த அப்சசிக் அமிலம் கரெக்டு தான், ரைட், ஓகே. அடுத்தது எத்திலின். எத்திலின் வந்து வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். இது தான்ப்பா முக்கியம். சரியா? இப்போ நடந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க 2025ல் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின். சரியா? இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5வது லெசன் 16வது லெசன்லேருந்து எடுத்தப்பா. தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படின்றதுல 10th சயின்ஸ் புக்லேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபிட் பண்ணோம். பார்த்துக்கோங்க. நன்றி.